இடத்துல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களே சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. போன 2 ஆய்வுல ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்குற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்ற பாருங்க. அந்த டேட்டா எடுங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பதிவான வாக்குகள் இப்போ இந்த எலெக்ஷன் இளைஞர்களையும் பெண்களையும் மையம் கொண்ட தேர்தலாக இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18-19 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க SIR இது பாதிக்கப்பட்ட ஒரு 99,83,113 பேர் 1.48%. இது 18-19 வயசுக்குள்ள வாக்காளர் இருக்காங்க. அதுக்கடுத்து 20-29 வயசுக்குள்ள வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,82,60,070 பேர் இருக்காங்க. 17.49. அதுக்கடுத்து 30-39 வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,28,40,489. அது 20.70%. மொத்தம் இந்த 40 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா 39.73% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போடிங் ஆயிருக்கு. அதுல 2,40,90,482 பேர் போன பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பார்க்குறப்ப 40-49, 50-59 வரை பார்த்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் வர தேர்தலில் முக்கியமாக இருக்காங்கன்னு சொல்ல போறேன். அப்படி பார்க்குறப்ப இதுல 2 கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்குவதற்காக விஜயை முதலிடத்தை சொல்ல போறாங்க. 2வது இடத்தில் அதே ஒப்பீட்டளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்காக பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணுற போது பெயர் பார்த்தீங்கன்னா எளிதளவில் கிராமங்களில் ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க. இவங்களை விட பார்க்குறப்போ ஒப்பிட்டு பார்க்குற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பார்த்தீங்கன்னா அதிகமாக விஜயை தான் அதிகமாக சொல்லப்படுறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். இருக்கான்னு பார்க்குற போது கூட அவர் செய்த பணிகள் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது. அப்படி பார்க்குற போது படிச்சவர்ன்ற ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதுல 3வது இடத்துல அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ் இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர் 5 பேர்ல பிரதானமா மக்கள் மத்தியில படித்தொழில் போராட்டத்தில் நாட்டணுமே சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களே சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பார்க்கறது கனிமொழி முதலமைச்சராக மக்கள் பார்க்கறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கடுத்து உதயஸ்டாலின் பார்க்கப்படுறாங்க 5ஆம் இடத்துல. திமுகவின் ஆட்சியின் பின்னடைவு என்று பார்க்கிற போது வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வு, மக்களும் போதிய பணப்புழக்கம் இல்லாததால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப அரசியல், குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசு துறையில் இருப்பது இதெல்லாம் பெரும் பாதிப்பா இருக்கிறது. 2026 பொறுத்தவரை ஒரு விஸ்தரமான தேர்தல் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி பலம் இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா கட்சியும் அதிமுக கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், மாற்றவர்களுக்கு கூட்டணி பலம் இதில் இருக்காது. இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் அவர்கள் கிங் மேக்கராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.